بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்கள் மீதும், இறுதி தூதர் அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், சஹாபாக்கள், நல்லோர்களும் அனைவரும் உண்டாகுமா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்று நாம் பிரிதொரு புத்தகத்தின் விளக்கத்தை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைப்பதற்காக நம்முடைய ஷார்ட் டவுன் கோர்ஸுடைய இரண்டாவது நாளிலே, லாக்டவுன் ஷார்ட் கோர்ஸுடைய இரண்டாவது நாளிலே இன்று நாம் அமர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமர்வை, இந்த நிகழ்வையும் கேட்டுக்கொண்டு நமக்கு தெளிவான புரிதலையும், நமக்கு தெளிவான ஒரு வாழ்க்கையும் கொடுப்பானாக என்று இந்த நேரத்தில் நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன். வழக்கம் போல் உங்களுக்கு நம்முடைய மெட்ரோ செயலாளர் எடுத்து வைத்தார்கள். பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ற இடத்திலே உங்களுடைய பெயரையும், நீங்கள் வருகை தந்திருக்கின்ற, நீங்க வசிக்கின்ற அந்த இடத்தையும், அந்த ஹல்கா அந்த யூனிட்டுடைய பெயரையும், வட்டத்துடைய பெயரையும் எழுதுங்கள் என்று அதை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். இரண்டாவது நினைவூட்டல் இது அதை விட ஒரு முக்கிய நினைவூட்டல். அது என்ன? ஒவ்வொருவரும் இந்த பாடத்தை உற்சாகத்துடன் கேளுங்கள். என்ன சொல்லப்படுகின்றது, எதற்காக அமர்ந்திருக்கின்றோம் என்பதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, குறிப்பு எழுதுங்கள். டேக் நோட்ஸ். இங்கு சொல்லப்படுகின்ற அனைத்து ஸ்லைடும் எழுத வேண்டும் என்பது அல்ல நோக்கம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை புரிந்து விளங்குகின்றீர்களோ அதை நீங்கள் எழுதிவிடுங்கள். அதனால் மீள் பார்வை செய்வதற்கு, நாளை, அடுத்த வாரம், அடுத்த மாதம் இந்த புத்தகத்தை ஒரு மீள் ரிவ்யூ செய்யும் பொழுது அது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக. அது மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் சமீபத்தில் வரும், நீங்கள் இந்த புத்தகத்துடைய விளக்கத்தை எடுத்து வைப்பீர்கள். உங்கள் வட்டத்தில், உங்களுடைய கிளையில் சிலருக்கு இந்த புத்தகத்துடைய விளக்கத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எடுத்து வைப்பீர்கள். இத்தகைய பவர் பாயிண்ட் மூலமாக விளக்குவதற்கு முயற்சி செய்வீர்கள். அப்பொழுது இந்த குறிப்புகள் மிக அதிகமாக உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். ஆக குறிப்பு எழுதும் பழக்கத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இது நம்முடைய ஜமாத்துடைய தொண்டு தட்டு வருகின்ற பழக்கமாக இருக்கிறது. நாம் அதை செயலிலே கொண்டு வர வேண்டும். மூன்றாவதாக, அல்ஹம்துலில்லாஹ், நிகழ்ச்சி தொடங்கி 5, 7, 6 நிமிடங்கள் ஆகிவிட்டன. நாம் 11 மணிக்கு இந்த நிகழ்ச்சி வழக்கமாக தூங்குவோம். 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் கிரேஸ் டைம். அப்படி கொடுத்து ஆரம்பித்த இந்த நிலையிலே 186 சகோதர சகோதரி இணைந்திருக்கிறார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உங்களுடைய இந்த நேரத்துடன் இணைவது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றது. ஆக உங்களிடம் நம்முடைய பணிவான வேண்டுகோள், இந்த கோர்ஸ் முழுவதும் இன்னும் 6 வகுப்புகள் தான் இருக்கின்றன. பெரிய ஒரு காலம் அல்ல. இன்று விட்டால் இன்னொரு 6 வகுப்புகள் தான். மொத்தம் 8 வகுப்புகள். இந்த 8 நாளும், வருகின்ற 6 நாட்களும் நேரத்துடன் இணைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இது கல்வி கற்பதற்காக நீங்கள் கொடுக்கின்ற சமயம். கல்வி கற்பதற்காக எந்தெந்த நபிமொழிகள் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றனோ அது இங்கும் பொருந்தும். எவர் ஒருவர் கல்விக்காக கொடுக்கொள்கிறாரோ அவர் சுவனத்தின் பாதையில் புறப்படுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். ஆக இது சுவனப்பாதை. உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய குறிப்பு எழுதல், நேரத்துடன் இணைதல், அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். அதனுடைய ஒவ்வொன்று அசைவுக்கும் அல்லாஹ்விடம் கூலி இருக்கின்றது.
மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உற்சாகமாக கேட்பதும் குறிப்பெழுதுவதும் யாரும் பார்க்கவில்லை, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு யாரும் உங்களுக்கு சன்மானமோ சான்றிதழ் கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டார்கள், அல்லாஹ் கொடுப்பான். ஒரு சகோதர சகோதரி எப்போது 11 மணி 1 மணி காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உணர்வு, அந்த துடிப்பு யார் பார்க்கிறா? யாரும் பார்க்கல. அது உள்ளத்தில் வருகின்ற அந்த துடிப்பை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். ஆக சகோதரர்களே சகோதரிகளே, இதுவும் இந்த கோர்ஸிலே உங்களுடைய பயிற்சியிலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நடைமுறை செயலிலே வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவதாக, உங்களுக்கு இன்று ஒரு 15, 20, 25 நிமிடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. அது கேட்டு ரசிப்பதற்கல்ல வல்லாஹ், அது உங்களுடைய புரிதலை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும், உங்களுடைய ஆலோசனைகளை நமக்கு வழங்க வேண்டும். நேற்று 2 ஆலோசனைகள் வந்தன, 2ம் செயலில் கொண்டு வரப்பட்டது இல்லையா? ஒரு சகோதரர் புத்தகத்தை கேட்டார், அதை நாம் போட்டு விட்டோம். இன்றைய புத்தகம் கேட்டார், அதையும் போட்டு விட்டோம். ஒரு சகோதரர் இதை பதிவு செய்ய வேண்டும், இது வரும் மக்களுக்கு அதை யூடியூப் சேனலில் கொண்டு வர வேண்டும், அதுவும் நாம் சொல்லி வேண்டும். இதெல்லாம் நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் சகோதரர்களே சகோதரிகளே. ஆக உங்களில் ஒவ்வொருவரும் உங்கள் மனதில் இந்த கருத்து தெரியப்படுத்த வேண்டும் என்றிருந்தால் தெரியப்படுத்தும். அதே நேரத்திலே இன்றைய பாடத்தில் உங்களுடைய உள்ளத்தில் தோன்றிய இன்றைய பாடத்தில் மிக சிறந்த கருத்து உங்களுடைய மனதை தொட்டி இருந்தால் அது வெளிப்படும். ஆக அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாம் ஒரு குழு, ஒரு குடும்பம், ஜமாத் இஸ்லாமி தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, பணி செய்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய ஒரு எக்ஸ்டென்சிவ் ஃபேமிலி, விரிவாக்கப்பட்ட தமிழக அளவிலே பரந்த விரிந்த ஒரு குடும்பம். நாம் தனிப்பட்டவர்கள் அல்ல, அந்நியர்கள் அல்ல. கருத்து ரீதியாக, கொள்கை ரீதியாக, குறிக்கோள் ரீதியாக, வழிமுறை ரீதியாக நாம் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள், ஒரு குடும்பமாக இருக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்திலே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே பெருமிதம் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள், நாம் இன்று நம்முடைய பாடத்துக்கு செல்வோம். செல்வதற்கு முன் நம்முடைய வழக்கமான ஒரு அம்சம், கற்றது என்ன? நேற்று நாம் ஒரு புத்தகத்தை அலசி ஆராய்ந்தோம். ஒரே ஒரு வசனத்தினுடைய விளக்கம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தீன், வாழ்க்கை நெறி இஸ்லாமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக நேற்று நாம் ஒரே ஒரு வார்த்தையை நன்றாக புரிந்து கொண்டோம். தீன் என்றால் என்ன? அத்தீன் என்றால் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தீனுடைய பொருளை எத்தனை அம்சங்களிலே விவரிக்கின்றான். அந்த தீன், அதனுடைய அந்த வாழ்க்கை நெறி இந்த உலகத்தில் மனிதர்களால் தர முடியுமா? அது கொடுப்பதற்கு என்ன தகுதிகள் தேவை? அது எத்தகைய வாழ்க்கை நெறியாக இருக்க வேண்டும்? உங்கள் முன்னால் 5-6 புள்ளிகளை நான் எடுத்து வைத்தேன், இலகுவாக புரிந்து கொள்வதற்காக. குளோபல், அது உலகம் தழுவியதாக இருக்க வேண்டும். ஆல் டைம், எல்லா காலங்களுக்கும் அது பொருந்த வேண்டும். ஆல் பீப்புள், எல்லா மக்களுக்கும் அது பொருந்த வேண்டும். நம்முடைய இயல்புகளுக்கு அது ஒத்துப்போக்க வேண்டும். கடைசியாக லட்சியத்தின் பக்கம் விட்டு செல்ல வேண்டும். இத்தகைய எனக்கு ஒரு வாழ்க்கை நெறி தேவை. மனிதனால் முடியுமா? முடியும் என்றால் அவனிடம் என்ன இருக்கின்றது? அவனுடைய தகுதிகள் தான் என்ன? பட்டியலிட்டோம். அவனிடம் விருப்பு இருக்கின்றது, பகுத்தறிவு இருக்கின்றது, பேராசை இருக்கின்றது, அவனிடம் அறிவியல் இருக்கின்றது, பட்டியலிட்டோம். ஆனால் இந்த பெரிய பணிக்காக என்ன தேவை? பேரறிவு தேவை, இம்மை பற்றி உண்மை நிலை தேவை, வாழ்க்கையினுடைய இலக்கு குறிக்கோள் பற்றிய அறிவு தேவை. அதுவும் பட்டியலிட்டோம்.
இத்தகைய ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை நெறி போன்ற இந்த நெறியை மனிதனால் வகுத்து தர முடியாது என்ற ஒரு, அதாவது ஒரு என்ன சொல்ற என்ன என்ன வந்தது அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு பாடத்தில் நிராசை நிலை வந்து விட்டது. அப்பொழுதுதான் ஆசை சொல்கின்றார், வேண்டாம் நிராசை, நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். எவன் படைத்தானோ அவன் வழிகாட்டுவான், எவன் படைத்தானோ அவன் வழிகாட்டுகின்றான். ஆக படைத்தவன் பக்கம் திரும்புங்கள். திரும்பிய பிறகு ஒருமனப்படுங்கள். இங்கும் அங்கும் அலைபாய வேண்டாம். வாய்மையுடன் அந்த தீனை பின்பற்றுங்கள். அந்த வாய்மை என்ன? அது பட்டியலிடப்பட்டது. நாம் அனைவரும் நம்முடைய அகந்தையையும் பெருமையையும் எடுத்து வீசி அடித்து விட்டு இந்த தீனின் மீது இஹ்லாசுடன் இந்த தீனிலே நாம் இணைந்து விட வேண்டும். அதனுடைய தேவைகள் தேட்டங்களை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அதன்படி வாழ வேண்டும், வாழ வைக்க வேண்டும், இந்த ஒளி பரவ வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சென்றாமல் பார்ப்போம். இன்று நாம் இந்த புத்தகத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. முஸ்லிமின் அடிப்படை கடமை. சையத் மௌதூதி சாஹிபுடைய புத்தகம் தான் இதுவும். இந்த புத்தகமும் ஒரு அடிப்படையான ஒரு புத்தகம். நாம் அனைவரும் இன்று நம்முடைய கடமை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தினுடைய இன்றைய அமர்வினுடைய நோக்கம், நேற்று நாம் தீன் புரிந்து கொள்வதற்கு அமர்ந்தோம். இன்று நம்முடைய கடமை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம், இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கேப்ஷன் என்னுடைய கடமை என்று போட்டுவிட்டு உங்களுடைய கருத்துக்களை எழுதுவதற்காக நீங்கள் தயார் நிலையில் இருங்கள். நான் என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. 1946 டிசம்பர் 30ஆம் நாள் முராத்பூர் நகரில் ஆற்றிய உரைதான் இந்த நூல். நேற்று ஆற்றிய உரை ஒரு பல்கலைக்கழகத்தில், இன்று ஆற்றிய உரை கேடருக்கு முன்னால், முஸ்லிம்களுக்கு முன்னால், இஸ்லாமிய பணிகளை செய்கின்ற சகோதர சகோதரிகள் அந்த கேடருக்கு முன்னால் மௌலானா அவர்கள் பேசுகின்றார்கள். இந்த புத்தகத்தினுடைய இந்த உரையுடைய இந்த பிரசன்டேஷனுடைய மைய கருத்து முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளும் அதன் நிரந்தர தீர்வும் அண்டர்லைன் திஸ் வேர்ட். தீர்வுகள் பல இருக்கலாம். தற்காலிக தீர்வு இருக்கும், அது தீர்வாக தெரியும், ஆனால் அது பிரச்சனையாக அது உருவெடுக்கும். ஆனால் உண்மையான நிரந்தரமான தீர்வு என்ன? இந்த கேள்விக்கு பதில் இந்த புத்தகத்தில். ஆசிரியர் இவ்வாறு தொடங்குகின்றார், நாம் நமது கூட்டங்களை இரு வகையாக பிரிக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஜமாத், அதில் ஊழியர்களும் உறுப்பினர்களும் அபிமானிகள் இருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு யூனிட்டில ஒரு வட்டத்தில் இருக்கின்றீர்கள். அப்பொழுது உங்களுடைய கூட்டங்கள் 2 வகையாக பிரியும். ஒன்று அது அமைப்பு கூட்டமாக இருக்கும், இல்லாட்டி அது அழைப்பு கூட்டமாக இருக்கும். ஒன்று நாம் நம்முடைய பணிகளை மீள்பார்வை செய்வதற்காக அமர்வோம். நம்முடைய பணிகளுடைய அடுத்த கட்ட திட்டத்தை தீட்டுவதற்காக அமர்வோம். அதை நாம் தன்சீம், அமைப்பு சார்ந்த கூட்டம் என்று சொல்லுகின்றோம். தன்சீம் இனிஷிஸ், அமைப்பு கூட்டம் என்று சொல்லுகின்றோம். அதே நேரத்திலே நம்முடைய அழைப்பை கொடுப்பதற்காக, நம்முடைய செய்தியை மக்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக, அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அதை நாம் இஜ்தமா என்று சொல்லுகின்றோம், அழைப்பு கூட்டம் என்று சொல்லுகின்றோம். தாவத்தி இஜ்தமா, அழைப்பின் பக்கம் நாம் மக்களை கூட்டுகின்றோம், அழைப்பதற்காக நாம் அமர்கின்றோம். ஆக 2ஆக ஏற்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த அழைப்பு கூட்டத்தை மௌலானா 2 கோணங்களில் பிரிக்கின்றார். ஒன்று, நம்மிடம் ஒரு செய்தி முஸ்லிம்களுக்கும் இருக்கின்றது, இன்னொரு செய்தி முஸ்லிம் அல்லாதவருக்கும் இருக்கின்றது. ஆக அழைப்பை 2ஆக பிரிக்கின்றார். முஸ்லிம்களுக்கு நம்மிடம் ஒரு செய்தி இருக்கின்றது, முஸ்லிம் அல்லாதவருக்கும் நம்ம ஒரு செய்தி இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு நாம் ஒரு விதமான பயிற்சி அளிக்கின்றோம்,
முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நாம் சில அடிப்படையான கல்வியை எடுத்து வைக்கின்றோம். இன்று இந்த அமர்விலே முஸ்லிம்கள் மட்டும் இருக்கின்ற காரணத்தினால், நாம் முஸ்லிம் அல்லாத மக்கள் மீது அதிகமான கவனம் செலுத்தாத காரணத்தினால் 25 ஆண்டுகளுக்கு முன் சொல்கின்ற வார்த்தைகள் இன்று நான் முஸ்லிம்கள் முன்னாலே பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று நம்மை பார்த்து பேசுகின்றார் சையத் மௌதூதி சாஹிப் அவர்கள். ஆக இது பிரத்யேகமாக முஸ்லிம்களுக்கு விழித்து சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது என்பதை இந்த புத்தகத்திலே ஆசிரியர் சுட்டி காட்டுகின்றார். சகோதரர்களே, சகோதரிகளே, இப்பொழுதுதான் நம்முடைய சப்ஜெக்ட், நம்முடைய கடமை என்ன என்ற அந்த சப்ஜெக்ட் அது தொடங்குகிறது. இங்கு ஆசிரியர் துவக்கத்தில் சொல்லுகின்றார், உங்கள் பொறுப்புகளை உணருங்கள். முஸ்லிம்களுக்கு நாம் சொல்லுகின்ற பொறுப்பு என்ன, அழைப்பு என்ன? உங்கள் பொறுப்புகளை உணருங்கள். உங்கள் மீது ஒரு பெரிய பொறுப்பு உள்ளது. அதை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய பொறுப்பு இதுதானே, என்னது அது? நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ர கைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மௌத். அல்லாஹ்வின் மீதும் தூதர்கள் மீதும் வேதங்களின் மீதும் மறுமையின் மீதும் விதியின் மீதும் மறுமையுடைய அந்த நிகழ்வின் மீதும் நாளின் மீதும் நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன் சொல்கின்றார். இத்தோடு உங்களுடைய பொறுப்பு முடியவில்லை. நீங்கள் சொல்லலாம், நான் 5 கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன். துனியல் இஸ்லாம் வல கம்ஸா. இஸ்லாம் 5 விஷயங்களில் நிறுவப்பட்டு இருக்கின்றது. ஷஹாதா, சான்று, அதாவது கலிமாவை மொழிதல். 2வது தொழுகை. 3வது நோன்பு, ஜகாத், ஹஜ். இதை நான் செய்கின்றேனே, இதுதான் என்னுடைய கடமை என்று நீங்கள் சொல்லலாம். ஆசிரியர் சொல்றார், இதுவும் போதாது. இதை தாண்டி ஒரு பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது, ஒரு கடமை இருக்கின்றது. செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய பிழையும் குற்றமும் ஆகும். மீண்டும் விளக்குகின்றார், ஓஹோ, இதுவும் பொறுப்பு இல்லை என்றால் நான் இதுவும் செய்கின்றேனே, அது என்ன? திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை சட்டங்களை இஸ்லாத்தின் அடிப்படையில் நான் இதை என்ன செய்கின்றேன்? நிறைவேற்றுகின்றேன். எங்களுடைய வீட்டு திருமணங்களிலே எந்த விதமான அனாச்சாரங்களும் இல்லை. எங்கள் வீட்டு சொத்து பிரிதல் இஸ்லாத்தினுடைய முழுமையான அடிப்படையில் தான் நடக்கின்றது. ஆக நான் முழுமையான பொறுப்பை நிறைவேற்றுகின்றேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அதுவும் தவறு. இதை தாண்டி ஒரு பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும், உங்களுடைய ஒவ்வொரு செயலும் நீங்கள் நம்பிக்கை கொண்டவை உண்மை என்பதை நிரூபிக்க வேண்டும். உங்களுடைய பொறுப்பும் நம்முடைய பொறுப்பும். நீங்கள் எல்லா மக்களுக்கும் இவை இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் மெய்யான கொள்கை என்று சான்று அளிப்பவராய் திகழ்ந்திட வேண்டும். இதுதான் உங்கள் மீது விதிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கடமை, அடிப்படை கடமை, பொறுப்பு, உயர்ந்த பொறுப்பு. இந்த பொறுப்பை விட்டு நீங்கள் எதை செய்தாலும் மறுமையிலே நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். இதையெல்லாம் செய்தேனே, இது செய்யவில்லை என்றால் நடக்காது. பல உதாரணங்களை, ஆதாரங்களை, வசனங்களை ஆதாரமாக ஆசிரியர் நமக்கு இந்த புத்தகங்களில் எடுத்து வைக்கின்றார். ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் முழு வாழ்க்கையும் எதன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நிரூபிக்க வேண்டும். You should prove it. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையா, அது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சொல், உங்களுடைய செயல் அதை நிரூபிக்க வேண்டும். மறுமை மீது நம்பிக்கையா, நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆசிரியர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் முன்னாலும் இதுதான் உண்மை என்பதை எந்தெந்த ஸ்தானத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் செய்ய வேண்டும். அதை மிக விவரமாக இங்கு ஆசிரியர் விளக்குகின்றார். சரி, எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிவிட்டீரே, தொழுகை போதாது, நோன்பு போதாது, வெறும் வாரிசுரிமை சட்டங்கள் செயல்படுவது போதாது,
நம்பிக்கை போதும். ஆதாரம் என்ன? சூரத்துல் பக்ராவுடைய 143வது வசனத்தை ஆசிரியர் ஆதாரமாக எடுத்து வைக்கின்றார். சூரத்துல் பக்ரா 143வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. இதுதான் ஆசிரியர் நமக்கு முன் வைக்கின்ற ஆதாரமாக இருக்கிறது. மேலும் இவ்வாறே முஸ்லிம்களான உங்களை நாம் உம்மத்தன் வசத்தன், நடுநிலையுடைய சமநிலையுடைய சமுதாயமாக்கினோம். நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குபவர்களாயும் இறை தூதர் உங்களுக்கு சான்று வழங்குபவராயும் திகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக. சற்று இந்த வசனத்தை கவனமாக உண்டு பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம் உம்மத்தன் வசத்தன், we are the middle community. நாம் நடுவில் இருக்கின்றோம். we are the people of the middle community. சமநிலை இருக்கின்றோம். ஒருபுறம் நாம் செய்தியை பெற்றிருக்கின்றோம். யார் மூலமாக என்றால் தூதர்கள் மூலமாக. மறுபுறம் இந்த செய்தியை நாம் சமர்ப்பிக்க போகிறோம் மக்களுக்காக. we are in the middle. ஒருபுறம் ரிசீவிங் எண்ட், மறுபுறம் டெலிவரி பார்ட். ஒரு செய்தியை பெற்றோம், அதை நாம் சமர்ப்பிக்க போகின்றோம். இந்த நிலையிலே நாம் ஒரு நடுநிலை சமூகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு உம்மத்தாக, ஒரு சமுதாயமாக இருக்கின்றான். அதுவும் வசத்தன், சமநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றான். ஆக உங்களுடைய பணி, ஒருபுறம் தூதர் உங்களுக்கு செய்தியை கொடுத்திருக்கின்றார், நாம் அதற்கு சான்று. மறுமையிலும் நாம் சான்று. ஆம், தூதர்கள் வந்தார்கள். இப்போது அடுத்த சான்று யாரு? மக்கள். ஆம், இந்த செய்தியை இவர் எனக்கு சமர்ப்பித்து விட்டார். இவருடைய சொல்லும் இவருடைய செயலும், நான் அதற்கு சான்று என்று மக்கள் சொல்ல வேண்டும். எவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அங்கிருந்த சஹாபா பெருமக்களை சான்றாக வைத்தார்களோ, நான் உங்களுக்கு சமர்ப்பித்து விட்டேனா, அவ்வாறு இன்று மக்கள் சான்று பகர வேண்டும். ஆம், இன்னார் இன்னார், இந்த சகோதரர் இந்த சகோதரி சத்திய செய்தியை, மார்க்க செய்தியை எனக்கு சமர்ப்பித்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் என்று, அது சொல்லாலும் செயலாலும் இரண்டிலும் சொல்ல வேண்டும் என்று இங்கு ஆசிரியர் அவர்கள் நமக்கு எடுத்து வைக்கின்றார். ஆக இது ஒரு ஆதாரம். அடுத்த ஆதாரம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்மை விடுத்து நம்மை பார்த்து கேட்கின்ற, சொல்லுகின்ற ஒரு வசனம். திருக்குரானிலே எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு வருகின்றதோ நாம் கவனமாக இருக்க வேண்டும். அங்கு ஒரு ஏவல் இருக்கும், ஒரு விலக்கல் இருக்கும். இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏவலை சொல்லுகின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு ஆகிவிடுங்கள், அவ்வமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வாய்மையில் நிலைத்திருப்போராயும் நீதிக்கு சான்றோராயும் திகழுங்கள். சூரத்துல் மாயிதாவுடைய 8வது வசனம். இங்கு ஒரு ஏவல் வருகின்றது. அல்லாஹ்வுக்காக நீங்கள் எந்த மார்க்கத்தில் இருக்கின்றீர்களோ வாய்மையுடன் இருங்கள். என்ன அர்த்தம்? அதை பிரதிபலித்து காட்டுங்கள். இன்னொரு செய்தி நெகட்டிவ்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், எதிர்மறையிலே சொல்லுகின்றார். முன்னால் சொன்னது நேர்மறை, பாசிட்டிவ். இப்போது எதிர்மறையான ஒரு சொல்ல வேண்டும். உமன் அஸ்லமு மிம்மன் கதம ஷஹாதத்தன் இன்தஹு மினல்லாஹ். அல்லாஹ் கேட்கின்றான், அதாவது அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு சான்றை, ஒரு மார்க்கத்தை தன்னிடம் வைத்துக் கொண்டு அதனை மறைப்பதை விட பெரிய அக்கிரமக்காரன் யார்? அல்லாஹ்விடம் இருந்து ஒரு சான்று வந்தது, ஒரு வேதம் வந்தது, ஒரு தூதர் வந்தார்கள், ஒரு மார்க்கம் வந்தது. அதை அப்படியே அவர் வைத்துக் கொண்டார், மறைத்தார். அதை செயல்படுத்தி காட்டவில்லை, பிரதிபலிக்கவில்லை, வாழ்க்கையிலே பிரதிபலிக்கவில்லை, சொல்லால் பிரதிபலிக்கவில்லை, சமுதாயத்தில் அது பிரதிபலிக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர் ஒரு ஜாலிம், அவன் ஒரு அக்கிரமக்காரன், அவன் சுவன பாதையை கையில் வைத்துக் கொண்டு மக்களை நரக பாதையிலே பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆனால் சற்றும் அவன் கவலைப்படவில்லை. இவர் இப்படிப்பட்ட அமல், இப்படிப்பட்ட செயல்கள் யார் செய்வார்கள் என்றால் ஒரு அக்கிரமக்காரனும் செய்வார்.
மக்கள் நேர்வழிப்படக்கூடாது, மக்கள் சுகரத்துக்கு செல்லக்கூடாது, மக்கள் அமைதியாக வாழக்கூடாது என்பது ஒரு அக்கிரமக்காரன், ஒரு ஜாலிம். அவனுடைய இதயம் அப்படியே கருகி போயிருக்கும். அத்தகைய மனிதன் தான் இது செய்வான். ஆகவேதான் அல்லாஹ் சொல்றான், உமனாவுல மூமின் கதம ஷஹாதத்துல் இன்தஹு மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வந்து ஒரு சான்றினை தன்னிடம் வைத்துக் கொண்டு அதனை மறைப்பதை விட பெரிய அக்கிரமக்காரன் யார்? ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, இது இன்றைய பாடத்தினுடைய முதல் பகுதி. நாம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லாலும் செயலாலும் சான்று பகர வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். இப்பொழுது கேள்வி வரலாம், எப்படி சான்று பகர்றது? புரிஞ்சிச்சு, ஆனால் எப்படி செய்வது என்பதை அடுத்த கட்டத்திலே ஆசிரியர் நமக்கு அதுவும் எடுத்து வைக்கின்றார். முதலிலே இந்த சான்று வழங்குதல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோமே, சட்ட விளக்குங்களில் அப்படின்னா என்ன? சொல்லாலும் செயலாலும் சான்று பகர வேண்டும் என்று நம்ம கேட்டுட்டோம். கொஞ்சம் அதிகமான அந்த விளக்கம் கொடுங்கள் என்ற ஒரு கேள்விக்கு பதிலாக ஆசிரியர் இப்பொழுது சான்று பகர்தல் என்றால் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பீயிங் விட்னஸ் என்பதை 5 புள்ளிகள், அப்படியே பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய புள்ளிகளை இங்கு ஆசிரியர் நமக்கு எடுத்து வைக்கின்றார். இஸ்லாத்தை உலகின் முன் எடுத்து காட்டி இதுவே நேர்வழி என்று சான்று வழங்க வேண்டும். எந்த வாழ்க்கை நெறியை, நேற்று படித்த பாடத்தை கொண்டு வாருங்கள், இந்த தீனை, வாழ்க்கை நெறியை, இஸ்லாத்தை நாம் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அதில் நாம் வாய்மையுடன் இருக்கின்றோமோ, இப்பொழுது எடுத்து காட்டுங்கள் உலகத்துக்கு. சொல்லுங்கள், எல்லாம் பாத்தில், இதை தவிர மனிதன் கொடுத்த அனைத்தும் அசத்தியம், அல்லாஹ் கொடுத்த சத்தியத்தை தவிர என்பதை எப்படி சொல்ல வேண்டுமோ அது மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இதற்காக தான் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். தூதர்களுடைய வருகை நோக்கமும் இதுதான். சமுதாயத்தில் சென்று ஒரு சமுதாயத்தை உருவாக்கி தூதரும் அந்த மக்களும் இணைந்து சத்தியத்துக்கு சான்று பகர வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தூதர்கள் ஃபிக்கு சட்டங்களை சொல்லித் தருவதற்கு வரவில்லை. தூதர்கள் ஒரு சில வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லித் தருவதற்கு வரவில்லை. நாம் என்ன செய்கின்றோம்? தூதர்களை அதிகமாக பேசுவது இதற்கு தான். ஆனால் ஆசிரியர் என்று சொல்லுகின்றார், ஒரு மிகப்பெரிய பணி, சான்று வழங்கும் பணிக்காக தான் தூதர்கள் வழங்க வந்தார்கள். ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுடைய கடுமையான உழைப்புக்கு பிறகு மக்களிடம் கேட்கின்றார்கள், நான் எத்தி வைத்து விட்டேனா, நான் சான்று பகிர்ந்து விட்டேனா? அதனுடைய அர்த்தம் என்ன? எத்தி வைத்து விட்டேனா, நான் சான்று பகிர்ந்து விட்டேனா, உங்கள் வரை நான் சேர்த்து விட்டேனா? நீங்கள் அதற்கு ஆதாரம் தானே? மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், எந்த சான்று பகிர்தல் பொறுப்புக்காக நீங்கள் அனுப்பப்பட்டீர்களோ அதை நீங்கள் பகிர்ந்து விட்டீர்கள். அல்லாஹும்ம அஷ்ஹத், யா இறைவா நீ சான்றாக இரு. இந்த பணியை நீ எதுக்கு அனுப்பினாயோ அந்த பணியை நான் நிறைவேற்றி விட்டேன். இதோ இந்த மக்கள் 1 லட்சம் மக்கள் சான்று. ஆக இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் இது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் தெளிவாக தூதர்களுடைய வருகையின் நோக்கத்தை புரிந்திருக்க வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. மூன்றாவதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இது கடமையாக இருந்தது. இறுதி தூதர் அண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் கடமையானது. இது ஒரு புள்ளியை குறித்துக் கொள்ள. சான்று பகிர்தல் நபிமார்கள் இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீது கடமையாக இருக்கும். அவ்வாறே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நியமித்த தூதர் அவர். ஆக தனிப்பட்ட முறையிலே அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக இருந்தது. இப்பொழுது முஸ்லிம் சமூகம் மீது கடமையாகும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வித்தியாசத்தை. தூதர்கள் இருக்கும் வரை தனிப்பட்ட முறையிலே அவர்கள் மீது கடமை, தூதர்கள் சென்ற பிறகு முழு சமூகத்தின் மீது கடமை. எந்த தூதை, மார்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து சொல்லாலும் செயலாலும் சொல்லனா துன்பங்களை பெற்றும் கடினங்களை சந்தித்தும் பல ஸ்டேஜஸ், பல நிலைகளில் கடந்து இந்த தீனை முழுமையாக்கினார்களோ, சொல்லாலும் செயலாலும் சான்று பகர்ந்தார்களோ,
அவ்வாறே இப்போது முஸ்லிம் சமூகம் சான்று பகர வேண்டும். இப்போது நம்மீது இது ஃபர்ல். எப்படி தொழுகை ஃபர்லோ, நோன்பு ரமலான் வந்து விட்டால் கடமையோ, பொருள் படைத்தவர்களுக்கு எப்படி ஜக்காத்தும் ஹஜ்ஜும் கடமையோ, இந்த பணி ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை என்று இங்கு ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். இன்னொரு முக்கியமான புள்ளி, மறுமை விசாரிப்பும் இதன் அடிப்படையில் தான். அல்லாஹ் தாலா மறுமையிலே இதன் அடிப்படையில் தான் விசாரிப்பான். நான் ஒரு பொறுப்பு கொடுத்து அனுப்பினேனே, அதை நிறைவேற்றினாயா? குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது, சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், பல நஸ்அலன்ன அல்லதீன உர்சில இலைஹிம் வல நஸ்அலன்னல் முர்சலீன். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், எனவே எந்த மக்களிடம் தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ, எந்த மக்களிடம், கவனமாக கேளுங்கள், எந்த மக்களிடம் தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களிடம் திண்ணமாக நாம் விசாரணை நடத்துவோம். நாம் எல்லாம் அந்த கேட்டகரி தான். தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்கள், அதை நாம் கேட்டோம், அதன் மீது நாம் நம்பிக்கை கொண்டோமே, அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், விசாரணை நடத்துவோம். எந்த பணியை நீங்கள் எந்த செய்தியை பெற்றீர்களோ அது சொல்லாலும் செயலாலும் சான்று பகிர்ந்தீர்களா? அது மட்டுமல்ல, தூதர்களிடமும் நாம் கேட்போம், நிச்சயம் விசாரிப்போம். என்ன கேட்போம் தூதர்களிடம்? தூதுத்துவ கடமையை அவர்கள் எதுவரை நிறைவேற்றினார்கள், மக்களிடம் என்ன பதில் கிடைத்தது? அது முர்சலீன் உர்சில இலைஹிம், இருவருக்கும் அங்கே விசாரணை இருக்கிறது. தூதர்களிடமும் கேட்போம், தூது செய்து பெற்ற சமூகத்திடமும் கேட்போம். அது சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையிலேயே ஒரு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு அம்சம் இது. ஆக சான்று பகர்தலை நன்றாக புரிந்துவிட வேண்டும். இப்பொழுது ஆசிரியர் நமக்கு சான்று வழங்குதல் புரிந்த பிறகு அதனுடைய வழிகளை சொல்லுகின்றார். 2 வழிகளில் நாம் சான்று பகர வேண்டும். ஒன்று சொல் சான்று, இரண்டாவது செயல் சான்று. சொல்லின் மூலமாக நாம் சான்று பகர வேண்டும், செயல் மூலமாக நாம் சான்று பகர வேண்டும். 2 வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று நம்முடைய சொல், அதனுடைய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் வருகின்றது அடுத்த ஸ்லைட்ல. இன்னும் நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய செயல். அங்கு வாய் பேசாது, உடல் பேசும். அப்படி என்றால் சொல் சான்று என்றால் என்ன? அதனுடைய விளக்கத்தை ஆசிரியர் இங்கு வைக்கின்றார். அதனுடைய விளக்கம் இவ்வாறாக இருக்கின்றது. நம்முடைய பேச்சு, எழுத்து, பிரச்சாரம் மூலமாக அழைப்பு கொடுத்தல். 75 ஆண்டுகளுக்கு முன் இந்த 3 தான் இருந்தன. 3 குறிப்பிட்டார். நீங்கள் நிறைய ஒரு குழுவாக இருக்கின்றீர்கள். உங்களிடம் நாம் இப்பொழுது பேசுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. இன்றைய 21ஆம் நூற்றாண்டுடைய காலம் 2021. சொல் சான்றுக்காக எத்தனை சாதனங்கள் இப்பொழுது இருக்கின்றன உங்கள் அனைவருக்கும் தெரியும். உங்களுடைய பேச்சை கேட்பதற்கும் எடுத்து வைப்பதற்கும் எத்தனை வாய்ப்புகள் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும். இன்று ஒரு காலத்தில் ஒரு சிறிய செய்தியை மக்களிடம் அனுப்புவதற்கு, என்னுடைய நெருங்கிய நண்பருடைய திருமணம் நடந்து விட்டது, வாழ்த்து அனுப்புவதற்கு நான் போஸ்ட் ஆபீஸுக்கு போகணும், பணத்தை கொடுக்கணும், டெலிகிராம் வேணும், அது ஒரு நாளுக்கு பிறகு அவர் போய் சேரும். எத்தனை சிரமங்கள் இருந்த ஒரு காலத்துக்கு பிறகு இப்போது ஒரு டெக்னாலஜி, ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சி வந்திருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய பேச்சை, எழுத்தை, பிரச்சாரத்தை செகண்ட்ஸ்ல நீங்க அனுப்பலாம். சோசியல் மீடியாவுடைய களம் இருக்கின்றது. இன்டர்நெட் யுகத்தில் நாம் இருக்கின்றோம். இது அதற்கு ஒரு சான்று இன்றைய அமர்வு. உங்களுடைய 254 சகோதர சகோதரிகளிடமும் நான் வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் வீட்டில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆக சொல் சான்றுடைய அந்த டைமென்ஷன்ஸ் அதிகமாகிவிட்டது, விசாலமாகிவிட்டது என்பதை முதலிலே உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த சொல் சான்றின் மூலமாக அந்த அனைத்தும் டெக்னாலஜியை பயன்படுத்தி அல்லாஹ் அளித்த மார்க்கத்தை நாம் உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். நம்முடைய எழுத்தின் மூலமாக, பேச்சின் மூலமாக, டைப்பிங் மூலமாக, குரலின் மூலமாக, ட்வீட் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக,
இன்ஸ்டாகிராம் மூலமாக, உலகத்தில் இமெயில் மூலமாக எத்தனை சாதனங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் அளித்த மார்க்கத்தை நாம் உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இதற்கு மாற்றமான முறைகளை விமர்சித்து தவறென்று நிரூபிக்க வேண்டும். அல்லாஹ் ஷைத்தானுடைய முறைமைகள், அசத்திய முறைமைகள். அல்லாஹ் தஆலா ஹராமாக்கியதை அவர்கள் ஹலால் சொல்லுகிறார்களோ அது ஹராம் தான். அது எவ்வளவு பெரிய நன்மையாக இந்த உலகத்தை தெரிவித்தாலும் ஹராம் தான். நீங்கள் வட்டி ஒரு கொடுமை என்று சொல்லி வட்டி ஒரு வாய்ப்பு சொல்லுகிறோம், இல்லைன்னா வட்டி ஒரு கொடுமை தான். பெண் விழிதல் என்பதை உங்களுடைய பார்வையிலே அவர்களுடைய குறைவான உடைகளை உடுத்திக் கொண்டு அவர்கள் உல்லாசமாக பயணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பது அவர்கள் அதுதான் உரிமை செய்கிறீர்களா? அதை நாம் சொல்ல வேண்டும். அது பெண்ணுடைய உரிமை அல்ல. பெண் உரிமை என்பது வேறு என்பதை இஸ்லாத்தினுடைய பெண் உரிமை நாம் எடுத்து வைக்க வேண்டும். இப்படி பட்டியல் நீளுகின்றது சகோதரர்களை. சகோதரி, இதை சுற்றிய நமது கூட்டு முயற்சிகள் அனைத்துமே சொல்ல வேண்டும். தனியாக அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். தனியாக அல்ல, இஜ்தமாயத்துடன், கூட்டு முயற்சியுடன், ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு ஒரு குழுவுடன் இணைந்து நம்முடைய பலங்களை ஒன்று சேர்த்து நம்முடைய பலவீனங்களை குறைத்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று இங்கு ஆசிரியர் சொல்கின்றார். இதெல்லாம் சொல் சான்று. செயல் சான்றுக்கு வாருங்கள். அங்கு பேச்சுக்கு இடமில்லை, அங்கு நடத்தை தான். நடைமுறை வாழ்வை பிரதிபலித்து காட்டுவது. செயல் சான்றிலே வர வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மார்க்கம் உருவாக்கும் மனிதர்கள், மக்கள் இந்த கண்களால் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட இளைஞர் இவன்? ஒருபுறம் இளைஞர்கள் புகைப்பிடித்துக் கொண்டும் போதையிலும் இருக்கிறார்களே, இந்த மனிதன், இந்த இளைஞரை உருவாக்கவன் யார்? இவனுடைய ஒழுக்கத்தை கொடுத்தது எது? இவருடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு குடும்பத்தை பார்த்து, ஒரு அமைதியான குடும்பம், இந்த குடும்பம் அமைதி பெற்ற காரணம் என்ன? எத்தகைய சிந்தனை இந்த குடும்பத்தில் ஆட்கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நம்முடைய செயல் சொல்ல வேண்டும். நம்முடைய செயல் பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆசிரியர் சொல்கிறார். நமது குணமும் நடத்தையும் இம்மார்க்கம் மெய் என்பதை நிரூபிக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அசைவும், பேச்சும், அணுகுமுறையும் நம்முடைய உற்றார் உறவுகளுடன், நம்முடைய அண்டை வீட்டார்களுடன், நம்முடைய குடும்பத்துடன், நண்பர்களுடன், பிள்ளைகளுடன், மனைவி மக்களுடன், கணவன் மனைவி உறவுகள் அனைத்தும், நம்முடைய ஒவ்வொரு குணமும், நம்முடைய ஒவ்வொரு நடத்தையும் இந்த மார்க்கம் அது உண்மை என்பதை சொல்ல வேண்டும். உங்களை உயர்த்தியது எது? இந்த மார்க்கம் தான் நம்முடைய மக்கள் சொல்ல வேண்டும். இது செயல் சான்று. நமது இல்லம், வியாபாரம், அலுவலகம் இந்த மார்க்கத்தின் நறுமணத்தால் கமகமக்க வேண்டும் என்று ஆசை சொல்கிறார். உங்களுடைய அலுவலகத்திலே நீங்கள் ஒரு யூனிக் பர்சன், ஒரு தனி மனிதர், ஒரு வித்தியாசமான மனிதர். யூ ஆர் எ சென்டர் பாயிண்ட் ஃபார் அட்ராக்ஷன். உங்களுடைய அந்த இடம், அந்த அலுவலகத்திலே உங்களுடைய அந்த இடம் அது சான்று பகர வேண்டும். நேர்மையானவர், நேரத்துடன் வருபவர், வாய்முடன் நடந்து கொள்பவர், மோசடி செய்யாதவர், நலம் நாடுபவர். வியாபாரிகளும் அப்படிதான் இருக்க வேண்டும். பாய் கடலை போய் வாங்கிட்டு வாப்பா. பாய் பொய் சொல்ல மாட்டாரு, பாய் மோசடி செய்ய மாட்டாரு, பிள்ளைகளை அமைச்சாலும் சில்லறை சரியாக கொடுப்பாரு போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி பாய் சான்று பகிர்ந்திருக்க வேண்டும் அந்த கடை. ஆக வியாபாரத்தில் சான்று பகிர்தல் இதெல்லாம் நறுமணங்கள் என்று ஆசிரியர் சொல்கின்றார். அது கமகமக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கடைசியாக இந்த சான்று பகிர்தல் எப்பொழுது நிறைவு பெறும் என்றால், ஒரு இஸ்லாமிய அரசு வந்தால் தான் அது முழுமையடையும் என்று சொல்கிறார். அது உண்மைதானே. எத்தனை ஆண்டுகள் வட்டி ஹராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கு ஒரு அதிகாரம் வர வேண்டும், அது தடை செய்யும். எத்தனை ஆண்டுகள் மதுவுக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருப்பீர்கள்? மக்களும் அது புரிந்திருப்பார்கள். ஆனால் அது தடுப்பதற்காக ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும், ஒரு அரசாங்கம். ஆக செயல் சான்று முழுமையடைய வேண்டும் என்றால் அங்கு ஒரு இஸ்லாமிய அரசு இருக்க வேண்டும். அன்னலாருடைய வாழ்க்கை, சீராவுடைய 23 ஆண்டுகள், மதீனத்து காலம், அதுக்கெல்லாம் சான்று.
13 ஆண்டுகள் மக்கத்து வாழ்க்கையிலே சொல் செயல் சான்று இருந்தாலும் மதீனாவில் வந்த பிறகுதான் அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டற்படி வஹீயின்படி தடை செய்தார்கள். காரணம் என்னவென்றால் அதிகாரம் கையில் வந்தது. ஆக ஹராமாக்க செயல்கள் எல்லாம் மதீனாவில் தான், மக்காவில் இல்லை. மது எப்போது தடை செய்யப்பட்டது? ஆனால் மக்காவிலும் தெரியும் அது தடைதான், தவறுதான். ஆனால் வசனம் வரவில்லை. வட்டி தவறு என்று முதல் நாளிலிருந்து தெரியும். ஆனால் எங்கு தடையாக்கப்படுகிறது என்றால் அதிகாரம் கிடைத்த பிறகு தடையாகிறது. ஆக இக்காமத்தை தீனுடைய பணி செய்கின்ற நாம் நம்முடைய ஸ்டேஜஸ், நம்முடைய பயணிக்கும் அந்த பாதையை தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அது இதுதான் என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். சற்று விரைவாக செல்லுகின்றேன், நேரத்தின் அருமை கருதி. இப்பொழுது பார்ட் 3 வருகின்றது. சான்று பகிர்தல் என்றால் என்ன, சான்று பகிர்வு வகைகள் என்ன வந்துவிட்டன. மூன்றாவது ஒரு கசப்பான, நாம் விரும்பாத ஒரு செயல் வருகின்றது. நம்முடைய நிலை என்ன, எத்தகைய சான்றை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று இங்கு ஆசிரியர் மிக விவரமாக சொல்லுகின்றார் தன்னுடைய புத்தகத்தில். நான் இங்கு பேசுவதெல்லாம் சில குறிப்புகள் தான், விவரமான விளக்கம் புத்தகத்துக்கு தான் இருக்கின்றது. நம்முடைய நீதிபதிகள், மேஜிஸ்ட்ரேட்டுகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆரிய சட்டங்கள் எல்லாம், இஸ்லாத்தில் இருக்கின்ற சட்டங்கள் எல்லாம் அறியாமை சட்டங்கள், மனிதர்கள் இயற்றிய சட்டங்கள் தான் சரி என்று நம்முடைய நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் சொல்லுகின்றார்கள். மேற்கத்திய கல்விதான் சிறந்த கல்வி, இஸ்லாமிய கல்வி என்பது சிறந்த கல்வி இல்லை என்று நம்முடைய கல்வியாளர்கள் சொல்கிறார்கள். ஆக இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய நாடுகளில் உள்ள நாத்திகத்தினுடைய மனோபாவம் கொண்ட மக்களுடைய கல்வியை நாம் ஏற்று வாழ்கின்றோம். கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாம் வரையறுத்திருக்கின்ற அந்த நடைமுறைகள் ஏற்பவை அல்ல. வட்டி இல்லாம வாழ முடியுமாங்க? வட்டி இல்லாம ஒரு வியாபாரம் செய்ய முடியுமாங்க? இப்படி நம்முடைய வியாபாரிகள் சான்று பகழ்கிறார்கள். அவ்வாறேதான் நம்முடைய அரசியல்வாதிகளும் சரி, சமூகத்தினுடைய பல்வேறு மக்களும் சான்று படுகிறார்கள். ஆக முஸ்லிம்கள் பொய் சொல்லக்கூடும், நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடும், கொடுமை இழைக்கக்கூடும், ஏமாற்றக்கூடும் என்று சொல் சான்றினையும் செயல் சான்றினையும் இந்த ஆசிரியர் நமக்கு எடுத்து வைக்கின்றார். ஆக இங்கு சொல்லப்படுகிறது, பொதுவாக முஸ்லிம்களின் சான்று வழங்கும் செயல் இஸ்லாத்துக்கு சாதகமாய் இல்லாமல் நேர் எதிராய் போவதை பார்க்கலாம். 75 ஆண்டுகள் முடிந்து விட்டன இந்த பேச்சு. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம், சில மாற்றங்கள், சில முன்னேற்றங்களும் இருக்கலாம். ஆனால் உண்மை இதுதான். இன்று பொதுவாக முஸ்லிம்களுடைய சான்று வழங்கும் செயல், அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் திராவிட கொள்கையில் இருப்பார். முஸ்லிமாக இருப்பார், கம்யூனிசத்துக்கு ஆதரவு கொடுப்பார். முஸ்லிமாக இருப்பார், முஸ்லிம் அல்லாத அனைத்து செயல்களும் அவருடைய வியாபாரத்திலும், குடும்பத்திலும், சமுதாயத்திலும் கருதுகின்றனர். கன்க்ளூஷன், முடிவு என்னவென்றால், பிறருக்கு எடுத்துரைக்கூடிய அளவுக்கு ஒரு மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கவில்லை என்று நம் பொதுமக்கள் சான்று விடுகிறார்கள். எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லா மதங்களும் ஒன்றுதான், எம்மதம் சம்மதம் எல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு ஒரு கோணம், நம்முடைய ஒரு கோணம், உங்களுடைய பார்வை, நம்முடைய ஒரு பார்வை, இப்படி ஒன்று கூறிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பொதுமக்கள் சான்று வழங்குகிறார்கள். நீ கோயிலுக்கு போற, நான் தர்காவுக்கு போற, வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இதுதான் நம்முடைய பொதுமக்கள் சான்று வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். உங்களுடைய பூஜைக்கும் விதம் தான் வித்தியாசமாக இருக்கின்றது. உங்களுக்கு முன்னால் ஒரு சிலை இருக்கின்றது, நமக்கு முன்னால் ஒரு கவர் இருக்கின்றது. இவ்வாறாக மிக கஷ்டமான ஒரு நிலையிலே இந்த நாட்டிலே நாம் வாழ்கிறோம். எந்த சமூகம் சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டுமோ அது நேர் எதிராக சான்று பகிர்ந்து கொண்டு இருக்கிறது என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். செயல் சான்றுடைய நிலை என்ன? எத்தகைய சான்று வழங்கிக் கொண்டிருக்கின்றோம்? சொல் சான்றை விட மோசமாக இருக்கிறது. ஒரு சிலர் தவிர நமது தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, பழக்க வழக்கங்கள், சடங்குகள், விழாக்கள், கூட்டங்கள் அனைத்திலும் இஸ்லாத்தின் உண்மையை பிரதிபலிக்கும் செயல் காணப்படவில்லை என்று சொல்கின்றார். விளக்க தேவையில்லை, அதற்கு நாம் அனைவரும் சான்று. நம்முடைய விழாக்கள், நம்முடைய கூட்டங்கள், நம்முடைய திருமணங்கள்,
நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய கூட்டங்கள், நம்முடைய சமூக சோசியல் கேதரிங்ஸ் எந்த அளவுக்கு இஸ்லாம் அங்கே இருக்கின்றது, எந்த அளவுக்கு ஜாஹிலியத் இருக்கின்றது, எத்தனை சதவீதம் இஸ்லாம் இருக்கின்றது, எத்தனை சதவீதம் ஜாஹிலியத் என்ற அந்த அனாச்சாரங்களும் தவறான மூட பழக்க வழக்கங்களும், என்னுடைய பெற்றோர்களுடைய பழக்க வழக்கங்கள், சமூகத்தின் பழக்க வழக்கங்கள், முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்கள், மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்கள், எத்தனை ஜாஹிலியத்துக்கள் நம்முடைய திருமணங்களிலும் விழாக்களிலும் குடும்ப நிகழ்வுகளிலும் நடக்கின்றன. இதற்கு சொல்ல தேவையில்லை, நாம் அனைவரும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இது ஒரு நம்முடைய கசப்பான பக்கம். இஸ்லாமியர்கள் இஸ்லாத்துக்கு பதிலாக அறியாமையே உயர்வாக மதிக்கிறார்கள் என்பதற்கு இதுவே போதிய ஆதாரமாகும். நம்முடைய வணிகர்கள், நம்முடைய அரசியல்வாதிகள், நம்முடைய சமூக சேவகர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் ஜாஹிலியத்திற்கு அவர்கள் சான்று பகிர்கிறார்கள், சத்தியத்துக்கு விட்டுவிட்டு என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். விவரமாக இருக்கிற புத்தகத்தில் நேரம் இல்லை, நம்ம அதை அதிகமாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் அவர் சொல்லுகின்றார், இஸ்லாத்தை இந்தியாவில் நான் வரும்போது முஸ்லிம் தனியார் சட்டத்தை எடுத்தோம், முஸ்லிம்கள் அதை எதிர்த்தார்கள், குற்றவியல் சட்டத்தை வைத்திருந்தோம், ஆனால் நம்மை விட மிஞ்சி அல்பேனியா, துருக்கி போன்ற நாடுகள் அதுவும் எடுத்து விட்டன. இப்போது இஸ்லாம் ஒரு பயஸ் ஃபிக்ஷன், ஒரு பக்திமயமான ஒரு கனவாக அது மாறிவிட்டது, ஒரு கதையாக அது மாறிவிட்டது என்று ஒரு புத்தகத்துடைய குறிக்கோளை மூலம் காட்டுகிறார். இதுவே உலக முஸ்லிம் அனைவருக்கும் பரவலாக ஒன்றுபட்டு இஸ்லாத்திற்கு எதிராக வழங்கும் நடைமுறை சான்றாகும். நம்முடைய கிராமங்கள், நம்முடைய சமூகம், நம்முடைய நாடுகள், நம்முடைய ஊர்கள், நம்முடைய மஹல்லாக்கள் இதுக்கெல்லாம் சான்றாக இருக்கின்றன. சகோதரர்கள், ஆசிரியர் இப்பொழுது வருகின்றார். இப்படி நீங்கள் மாறிவிட்டால் அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன சொல்லும், இறை நியதி என்ன? ஒரு சமூகம் இறைவனின் அருள்படைய மறுத்தார், துரோகம் செய்தார், இறைவன் அதற்காக மறுமையை மட்டுமன்றி இம்மையிலும் தண்டிப்பார். யூதர்கள் இவ்வாறு தண்டிக்கப்பட்டார்கள். நமக்கு முன் இந்த பொறுப்பு பனி இஸ்ராயலுக்கு கொடுக்கப்பட்டது. பனி இஸ்ராயல் என்றால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருவரும் வேதம் வழங்கப்பட்டவர்கள், அஹ்லுல் கிதாப். மூசா நபி அவர்களை தௌராத்தை ஏற்று வாழ்ந்தவர்கள், அதில் திருத்தம் செய்து யூதர்களை கடினங்களும் கஷ்டங்களும் கொடுத்து யூதர்களை கொன்றுவிட்டு வேதத்தை மாற்றி தன்னுடைய மனைச்சிகளை கொண்டு வந்து சான்று பகுதற் பணியை அவர்கள் துரோகம் செய்தார்கள். அல்லாஹ் தஆலாவை தண்டித்தார். இடமில்லாமல் அலைந்து கொண்டிருந்தார்கள். இன்றும் அவருடைய நிலை அப்படித்தான். ஒரு நிலை இல்லை, ஒரு பயம்தான், பீதிதான் அவருடைய வாழ்க்கையிலே. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வீழ்ச்சியில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று ஆசிரியர் சொல்கிறார். பேரளவுக்கு நாடுகள் செயலளவில் அவர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய அடிமைகளாக மாறிவிட்டார். வீழ்ச்சி தான். நமக்கென்று ஒரு அதிகார பலமோ பவர் சென்டரோ தனியாக முடிவு எடுப்பதற்காக. அதற்கு நாம் பார்க்கின்றோம், ஒரு சின்ன இஸ்ரேல் நாடு சூழ்ந்து முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. ஆனால் அவருடைய அந்த வீரியத்தை பாருங்கள். ஏனென்றால் பலம் குன்றிவிட்டது. இது நாடுகளுடைய நிலை என்றால் சமூகங்களுடைய நிலை. சமுதாயத்தில் இருக்கும்போது முஸ்லிம்களுடைய அந்த கண்ணியமும் மரியாதையும் நாம் எழுந்து விட்டோம் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். இப்பொழுது 1944 நிகழ்ந்த நிகழ்ச்சி இது, இந்த உரை இது. அந்த காலத்தில் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது சிறுபான்மை பெரும்பான்மை. நாடு விடுதலை அடையவில்லை. இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் மூன்றும் இணைந்து இந்த பெரிய நாடாக இருக்கிறது. முஸ்லிம்கள் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வந்து சிறுபான்மை பெரும்பான்மை. நாம் பெரும்பான்மையாக மாற வேண்டும், நமக்கு தனி நாடு வேண்டும். அதுதான் பெரிய பேச்சாக இருந்தது. ஆக சமூகம் இரண்டாக பிளவுபடுகின்றது. ஒருபுறம் முஸ்லிம் லீக்குடைய அழைப்பு தனி நாட்டிற்காக, பெரும்பான்மைக்காக, மறுபுறம் காங்கிரசுடைய அழைப்பு தேசியவாத பக்கம். அங்க உலமாக்களும் பிரிந்து விட்டார்கள். ஒருபுறம் இந்த ஆய்வு இருக்கிறார்களே, மறுபுறம் இன்னொரு ஆய்வு.
ஒரு மூன்றாவது குரலாக மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார், உங்களுடைய பிரச்சனை சிறுபான்மை பெரும்பான்மை அல்ல, நீங்கள் நினைப்பது போல் அல்ல. மாறாக நாம் சொல்லாலும் செயலாலும் இஸ்லாத்தின் சான்று வழங்குவராய் மாறிவிட்டால் இந்த சிறுபான்மை பெரும்பான்மை பிரச்சனை சில ஆண்டுகளாகவே தீர்ந்து போகாதா? மௌலானா மௌதூதியுடைய கூங்குரல், அவருடைய விளக்கம் எடுத்து வைக்கின்றார்கள். அந்த நாட்டிலே 2 கொடிகளை தாங்கிக் கொண்டு முஸ்லிம் லீக்குடைய காங்கிரஸ் தாக்கி இருக்கின்றீர்களே, இஸ்லாத்தின் கொடியில் வாருங்கள். உங்களுடைய சொல்லும் உங்களுடைய செயலும் இஸ்லாத்துக்கு சான்று வழங்குவராய் மாறிவிட்டால் இந்த சிறுபான்மை பெரும்பான்மை பிரச்சனை இல்லாமல் போய்விடும். ஆதாரம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரம். இராவிலிருந்து வரும்போது தனிநபர் தான், ஆனால் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்று பகரும் இந்த பணியை செய்தார்கள். மக்களை உருவாக்கினார்கள், மக்கள் சான்று பகர்ந்தார்கள். 23 ஆண்டுகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமூகத்தினுடைய அந்த விதியை மாற்றிவிட்டார். இஸ்லாம் வளர்ந்தது, பறந்தது, அதிகார பலம் கிடைத்தது. உலகம் முழுவதும் இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக, ஒரு பலமாக மாறிவிட்டது. காரணம் என்னவென்றால் சான்று பகர்ந்தார். நீங்கள் அப்படி மாறிவிடுங்கள் என்று இந்த ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். முஸ்லிம்கள் சத்திய சான்று மறுத்து அசத்திய சான்றை வழங்கினால் என்ன நடக்கும்? உலகில் நிலவும் வழிகேடுகள், ஒழுக்கக்கேடுகள், சச்சரவுகள் ஆகியவை உண்டாதற்கு பார்த்துக் கொண்டு பாவத்தை தப்பிக்க முடியும். இந்த உலகத்தில் என்ன தவறு நடக்கின்றனோ அதுக்கு நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். நமது மௌனம் தான் தீமைகளை உருவாகி பரவ காரணமாக இருந்தன என்று சொல்லுகின்றார். அதுக்கு ஒரே தீர்வு என்ன என்றால், நாம் இந்த மார்க்கத்தின் பக்கம் செல்ல வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் செல்லுங்கள். எதன் காரணமாக நீங்கள் முஸ்லிம்கள் என்று கூறப்படுகிறீர்களோ, எதன் தொடர்பினால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உலக மக்களால் இஸ்லாத்தின் பிரதிநிதிகளாய் திகழ்கிறீர்களோ அதை நீங்கள் சரிவர பின்பற்றினால், சொல்லாலும் செயலாலும் முழுமையாக சான்று வழங்கினால், உங்கள் கூட்டு சிறப்பியல்புகளால் இஸ்லாத்தின் உண்மையான மாண்பு சரிவர வெளியானால் நீங்கள் இம்மையிலும் கண்ணியத்துடன் வாழ்வீர்கள், மறுமையிலும் வெற்றி பெறுவீர்கள். This is the conclusion. இந்த உலகத்திலும் கண்ணியம் வேண்டுமா, மறுமையில வெற்றி பெற வேண்டுமா, உங்கள் எல்லா முயற்சிகளும் சொல்லாலும் செயலாலும் முழுமையாக சான்று பகர வேண்டும். இறுதியில் இந்த பணி செய்யும் போது ஒரு காலம் வரும், அசத்தியம் ஒழியும். அந்த காலத்தில் சொல்லுகின்றார், கம்யூனிசம் கொடி கட்டி பறந்த காலத்தில் சொல்லுகின்றார், கம்யூனிசம் மாஸ்கோவில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலே கவலை கொள்ளும். அது நடந்தது. அது இஸ்லாத்தின் சான்று பகர்ந்த காரணத்தால் நடக்கவில்லை. அது பாத்தில் தானே, அது அசத்தியம் தானே. பாத்திலுடைய பலம் என்ன? ஒன்றும் இல்லை, அது ஒழிந்தது. அதே மாதிரி கேபிட்டலிசம், முதலாளித்துவம் வாஷிங்டன், நியூயார்க் ஆகிய நாடுகளிலேயே தன்னுடைய பாதுகாப்பாக நடுங்க தொடங்கும். இத்தகைய எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். இந்த பின்னணியில் தான் ஜமாத்தை மௌதூதி சாஹிப் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். நாம் ஏன் 1941 நாட்டுடைய இந்த நிலைமையை பார்த்து, முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமையை பார்த்து, முஸ்லிம் சமூகம் தேசியவாதத்தின் பக்கமும் இனவாதத்தின் பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிற நிலையை பார்த்துதான் 3வது குரலாக நாம் எழுப்பினோம், வாருங்கள் இஸ்லாத்தின் பக்கம். அதற்கு ஒரு தேவைப்பட்டது ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஜமாத் இயக்கம். அதுக்கு தான் நாம் ஆசைப்பட்டு தூங்கவில்லை, தேவை என்ற அடிப்படையில் அதை நாம் துவக்கினோம் என்று சொல்லுகின்றார். இப்போது நம்முடைய அழைப்பு என்ன என்று ஜமாத்தை அறிவிக்கப்படுகிறது. இஸ்லாம் தங்களின் தீன் மார்க்கம் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது உண்மையிலேயே உங்களை தீனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். ஜமாத்துடைய அழைப்பு, ஹானஸ்டா இருங்க, வாய்மையுடன் இருங்க. தனிப்பட்ட முறையில் இதை உங்கள் வாழ்விலும், கூட்டு முறையில் உங்கள் வீடு, குடும்பம், சமூகம், கல்விக்கூடம் ஆகிய இடங்களிலும், இலக்கியம், பத்திரிகை உலகம், உங்கள் விவகாரங்கள், கொடுக்கல் வாங்கல், சங்கங்கள், சமுதாய நிறுவனங்கள் ஆகிய எல்லாவற்றிலும் உங்கள் சமுதாய கொள்கையிலும் செயல் ரீதியாக தீனை நிலைநாட்டு. கூறு போடாதீங்க, சுருக்கி விடாதீங்க. 2 வார்த்தைகள் தான். இஸ்லாத்தை கூறு போடாதீர்கள், சுருக்கி விடாதீங்க. வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் நீங்கள் தீனை நிலைநாட்டுங்கள். உங்கள் சொல்லாலும் செயலாலும் உலகின் முன்னிலையில் கொள்கை மெய் என்பதற்கு சான்று வழங்கும் என்று அழைப்பு விடுகிறோம். ஜமாத் என்ன சொல்கின்றது?
உங்கள் சொல்லாலும் செயலாலும் உலகின் முன்னிலையில் இக்கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மார்க்கம் என்று மெய் என்பதை சான்று வழங்குங்கள் என்று நாம் நம்முடைய கேடருக்கு சொல்றோம். இதெல்லாம் யாரெல்லாம் இணைகிறார்களோ அவர்களுக்கு நாம் சொல்லுகின்றோம். முஸ்லிம் என்னும் அந்தஸ்தில் தீனை நிலைநாட்டுதலும் சத்தியத்திற்கு சான்று வழங்குதலும் உங்கள் வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. நினைவூட்டுகின்றோம். முஸ்லிமின் அடிப்படை கடமையை நினைவூட்டுகின்றோம். ஆகையால் உங்கள் முயற்சிகள் செயல்கள் ஆகிய எல்லாவற்றுக்கும் அவ்வாறு சான்று வழங்குதலை அச்சாணியாக கொள்ள வேண்டும். அச்சாணியாக கொள்ள வேண்டும். அந்த அச்சாணி எப்படி இருக்கும் அதை வச்சுதான் எல்லாம் சொல்லணும். ஆக சான்று வழங்குதலை வைத்தும் சத்தியத்துக்கு சான்று வழங்குதலை தீனை நாட்டிலே அச்சாணியாக வைத்து வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டிருக்கட்டும் என்று அங்கு நாம் சொல்லுகின்றோம். ஜமாத் சொல்லுகின்றோம். இதற்கு எதிரான ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் ஒவ்வொரு செயலிலிருந்தும் எவற்றையெல்லாம் இஸ்லாம் தவறாய் பிரதிபலிக்கிறதோ அவற்றினை விலகிக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். இஸ்லாத்தை முன்வைத்து உங்கள் சொல் செயல் ஆகியவற்றின் போக்கை மறுபரிசீலனை செய்யுங்கள். ரிவ்யூ. தீன் முழுக்க முழுக்க நடைமுறையில் நிலைநாட்டுவதற்கு வேண்டிய பணியில் உங்கள் எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுத்துங்கள். இஸ்லாத்தை முழுமையாக தங்களுக்கு விலக்கி நேர்வழி தெளிவுபடுத்தப்படவில்லை என்று வாதம் புரியாத நிலை நம்முடைய அண்டை வீட்டார், நம்முடைய நெருங்கிய மக்கள் எல்லாம் சொல்ல வேண்டும். உலக மக்களை வைத்திடும் அளவுக்கு, அதாவது இஸ்லாத்தை முழுமையாக தங்களுக்கு விளங்கி நேர்வழி தெளிவுபடுத்தப்படவில்லை என்று வாதம் புரியாத நிலையில் உலக மக்களை வைத்திடும் அளவுக்கு வலுவாகவும் விரிவாகவும் தெளிவாகவும் உலகிற்கு தீனின் சான்றை சரிவர வழங்கும் என்றே நாம் அழைக்கின்றோம். ஆக சகோதரர்களே, சகோதரிகளே, ஜமாத் இஸ்லாமியுடைய செயல்முறை எப்படி இருக்கிறது என்றால், முஸ்லிம்களுக்கு அவர்களின் கடமை நினைவூட்டுவது, முஸ்லிம்களின் என்னென்ன பொறுப்பு என்பதை நாம் விளக்குகின்றோம். கூட்டு முயற்சி இன்றியமாது என்பதை தெளிவுபடுத்துகின்றோம். ஜமாத்தை பற்றி விளக்குகின்றோம். எங்கள் ஜமாத் மட்டுமே நேர்வழியில் இருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை, விளக்குகின்றார். நேரமில்லை நாம் விளக்குவதற்கு. இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு முஸ்லிமிடம் எதை கோருகிறதோ அதை தான் நாம் ஊழியரிடம் கேட்கின்றோம். புதுசாக நாம் ஒன்றும் சொல்வதில்லை. நமது அழைப்பு சட்டம் ஒரு திறந்த புத்தகமாக இருக்கின்றது. சொல்வழி சான்றாக ஊழியர்கள் பேச எழுத பயிற்சி அளிக்கின்றோம். இந்த பணி எப்படி செய்யணும் என்பதற்காக இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி எப்படி பயன்படுத்த வேண்டும், பேச்சாற்றல் பயிற்சி, எழுத்தாற்றல் பயிற்சி எல்லாம் நாம் பயிற்சி அளிக்கின்றோம். ஜமாத் ஒரு பிரிவு அல்ல, அது உம்மத்தின் ஒரு அங்கம். நாம தனி பிரிவு உருவாதற்கு வரவில்லை. We are part and parcel of the உம்மா என்று நாம் சொல்லுகின்றோம். இறுதியாக ஒரு சில குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கிறார்கள். அது இன்றைய காலத்துக்கு பொருந்தாத குற்றச்சாட்டுகள். அந்த காலத்தில் இருந்தன. உங்களுடைய அமீருக்கு ஏன் அமீர் என்று பெயர் வைக்கிறீர்கள், அமீருல் மோமினின் அவர் என்று கேட்கும்போது அதுக்கு பதிலளிக்கின்றார். நீங்கள் ஏன் பைத்துல் மாலை வைத்திருக்கிறீர்கள் கேட்கிறார்கள். இதெல்லாம் இன்றைய காலத்துக்கு எல்லாம் புரிந்துவிட்ட செயல்கள். நான் விளக்கம் பல தேவையில்லை, புத்தகத்தில் படித்துக் கொள்ளலாம். இவ்வாறாக சகோதரர்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இன்று நாம் இந்த புத்தகமாகிய முஸ்லிமின் அடிப்படை கடமையை இன்று நாம் புரிந்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். படித்ததை மீள்பார்வை செய்திருக்கின்றோம். ஒரு நினைவூட்டலாக எடுத்திருக்கின்றோம். எதையெல்லாம் கேட்டோமோ புரிந்தோமோ அதை செயல்படுத்தும் மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை விலைமாக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.